கேரளாவில் பாலியல் புகாரில் சிக்கிய பிரபல இயக்குநர் ரஞ்சித் மீது இளைஞர் ஒருவரும் பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். நடந்தது என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மூன்று தேசிய விருது, 7 முறை மாநில விருது என மலையாள திரையுலகின் தலைசிறந்த இயக்குநராக வலம் வருபவர் ரஞ்சித். இவர் மீது வங்காள நடிகை ஒருவர் பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்த போது திரையுலகில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் அதனை மிஞ்சும் வகையில் கோழிக்கோட்டைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரும் இயக்குநர் ரஞ்சித் மீது பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி அளித்த அவர் தான் டிப்ளமோ படித்தபோது இயக்குநர் ரஞ்சித்தால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக குறிப்பிட்டுள்ளார். 2012ஆம் ஆண்டு மம்முட்டி நடித்த பவுட்டியுடே நாமத்தில் படத்தின் படப்பிடிப்பின் தளத்தில் இயக்குநர் ரஞ்சித்தை சந்தித்து வாய்ப்பு கேட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். அப்போது ஒரு துண்டுச்சீட்டில் செல்போன் எண்ணை எழுதி கொடுத்த ரஞ்சித் பெங்களூருவில் உள்ள தாஜ் ஹோட்டலில் இரவு 10 மணிக்கு வந்து சந்திக்குமாறு கூறியதாக இளைஞர் குறிப்பிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் பெங்களூருவில் உள்ள தாஜ் ஹோட்டலுக்கு சென்றபோது இயக்குநர் ரஞ்சித் மது குடிக்க வற்புறுத்தியதாகவும் பின்னர் ஆடையை கழற்றச் சொல்லி கண்ணில் மை வைக்க கூறி அதனை புகைப்படம் எடுத்து அழகாக இருப்பதாக கூறினார் என்றும் இளைஞர் குறிப்பிட்டுள்ளார். இது படத்திற்கான தேவை என தான் முதலில் எண்ணிய நிலையில் அவர் பாலியல் வன்கொடுமை செய்ததை உணர்ந்து அதிர்ச்சியடைந்ததாக இளைஞர் தனது புகாரில் குறிப்பிட்டுள்ளார். இயக்குநர் ரஞ்சித்திடம் எதிர்ப்பு காட்டியதால் அவர் தன்னை கேரளாவை விட்டே வெளியேறுமாறு மிரட்டியதாகவும் இளைஞர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே 2009ஆம் ஆண்டு பலேரி மாணிக்கம் என்ற திரைப்படத்தின் படப்பிடிப்பில் இயக்குநர் ரஞ்சித் பாலியல் வன்கொடுமை செய்ததாக வங்காள நடிகை ஒருவர் குற்றம் சாட்டினார். கொச்சியில் அவரது வீட்டிற்கு அழைத்த இயக்குநர் ரஞ்சித் தன்னிடம் ஆபாசமாக நடந்து கொண்டதாகவும் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் புகார் அளித்திருந்தார். புகாரை தொடர்ந்து கேரள சலச்சித்திர அகாடமியின் தலைவர் பொறுப்பிலிருந்து விலகிய ரஞ்சித் தன் மீது அபாண்டமான குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதாகவும் வங்காள நடிகையுடன் சிகரெட் மட்டுமே தான் புகைத்ததாகவும் விளக்கம் அளித்தார். இருப்பினும் நடிகை அளித்த புகாரின் அடிப்படையில் ரஞ்சித் மீது சிறப்பு புலனாய்வு குழுவினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் ரஞ்சித்தால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக கூறப்பட்டுள்ள இளைஞரும் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் புகார் அளித்துள்ளார். நடிகை மட்டுமின்றி வாய்ப்பு தேடிச் சென்ற இளைஞரும் இயக்குநர் ரஞ்சித் மீது பாலியல் புகார் அளித்திருப்பது மலையாள திரையுலகில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவைப் போல தமிழ்நாட்டிலும் ஹேமா கமிட்டி போன்ற ஒரு குழு விரைவில் அமைக்கப்படும் என நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18க்கு பேட்டியளித்த அவர் சினிமா வாய்ப்புக்காக நடிகைகளிடம் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பவர்களை காலணியால் அடிக்க வேண்டும் என காட்டமாக பேசினார். நடிகைகள் பாதுகாப்பு இருக்குங்க. நடிகைகள் பாதுகாப்பு நாங்க கொடுக்கணும் இல்லை, அவங்களுக்கே அந்த உணர்வு இருக்கணும். அவங்க யாராவது இந்த மாதிரி தரைக்குறைவா யாராவது பேசுறாங்களோ இல்ல ஏதாவது அழைப்பு வருதோ, நான் தான் சொல்றேன், செருப்பால் அடிங்க, எடுத்து செருப்பால் அடிங்க. நீங்க நாங்க இருக்கோம் நடிகர் சங்கம், நாங்க இப்ப ஒரு குழு தொடங்குறோம் அவங்களுக்கு பாதுகாப்புக்கு. புகார் கொடுங்க, அதுக்கப்புறம் பாருங்க என்ன நடக்கும்னு. இது நடக்கலன்னு நான் சொல்லல, ஆனா இது நடந்துச்சுன்னா ஒரே ஒரு விஷயம் தான், காலில் இருக்கிற செருப்பை எடுத்து செருப்பால் அடிங்க. அவ்வளவுதான். இல்லைங்க, வரட்டோங்க. இந்த நம்ம எப்படி யூகிக்க முடியும்? அது அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா இது டெஃபினட்டா அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும். யார் தப்பு பண்ணாலும் அதுக்கு தண்டனை கண்டிப்பா சந்திக்கணும்ல. ஈஸியா எஸ்கேப் ஆக முடியாது. 1 வருஷம் எஸ்கேப் ஆகலாம், 2 வருஷம் எஸ்கேப் ஆகலாம். ஆனா நீங்க தொடர்ந்து நீங்க ஏதாவது அந்த மாதிரி ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க உங்களுக்கு தண்டனை உண்டு. அது கண்டிப்பா அது உண்டு. கேரளால ஹேமா கமிட்டி மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஏதாவது கமிட்டி ஏதாவது ஃபார்ம் பண்றோம். இன்னும் 2-3 டேஸ்ல அறிவிப்பு வந்துடும். 10 பேர் குழுவோட ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றோம். வேலையை பார்க்காம வேலை செய்யற பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தா அவன் சரியான பைத்தியக்காரன். அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீ செஞ்ச தப்புக்கு நீ தண்டனை நல்லா அனுபவிக்கணும். திடீர்னு 4 நாள்ல மறுபடியும் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட்டு வெளில வருது, அதெல்லாம் நடக்கக்கூடாது.